உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இவ எப்படா இங்க வந்தா? நம்ம கண்ணு முன்னாடி தானே இருந்தா. அக்கா, என்னக்கா இவ இப்படி பண்ணிருக்கா? ராணியை கொல்ல முடியலையேன்னு திட்டு வாங்கணும் தான் தமன்னா இப்படி பண்ணிருக்கா. இச்சாதாரி விஷயத்திலயும் சரி, அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள்லயும் தோத்து போனதுனால இவ ரொம்பவே நொந்து போயிட்டா. அதனாலதான் இப்படி பண்ணிருக்கா போல இருக்கு. அக்கா, ராணியை அழிக்கிறதுக்காக ஒரு விஷயம் பண்ண போறான்னு சொன்னா, நான் கூட வேற ஏதாவது ஐடியா பண்ண போறான்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவான்னு நான் சத்தியமா நினைக்கவே இல்லக்கா. மா, இப்போ தமன்னா உடம்புல இருக்கிற அந்த துஷ்ட ஆவிய எப்படி வெளியில எடுக்கிறதுன்னு பார்க்கணும். அத பத்தி மட்டும் யோசிப்போமா. என்னடா இந்த வெளியேற்றத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்களா? இன்னொரு வார்த்தை அதை பத்தி பேச்சு எடுத்தீங்க, அந்த பூட்டிய கழுத்தறுத்து கொண்ட மாதிரி உங்க 3 பேத்தையும் கொண்டுட்டு போயிட்டே இருப்பேன். அந்த பூட்டியை இவ கொன்னுட்டாமா. பூட்டி செத்துட்டாரு. சாவித்ரி, என்ன நான் தமன்னா உடம்புல இருக்கிறது உங்களுக்கு சிரமமா இருக்கா? ராணிய கொல்லணும்னு தமன்னாதான் அவ உடம்புக்குள்ள இருக்கட்டும்னு என்ன வர வச்சிருக்கா. இன்னொரு தடவை என்ன வெளியேற்றணும்னு நினைச்சீங்க, அவ்வளவுதான். இத நான் திரும்பவும் சொல்ல மாட்டேன். மாமா, நல்லா மாட்டிக்கிட்டோம். சுத்தம் போட பாருங்க. வாங்க வாங்க போலாம் வாங்க. இது என்னது? இது என்னத்துக்கோசரம் இப்ப போய் மீன் தொட்டி சிவப்பு கலரா இருக்குது? அதுவும் மீன் ஒரு மாதிரி அசையுது. ஐயோ, என்னது இது? அக்கா போட்டோ வேற இப்படி ஆடுது. ஐயோ, அக்கா என்னக்கா நடக்குது? தவறான துஷ்ட சக்தி ஒன்று இப்போது உங்கள் வீட்டிற்குள் வந்திருக்கிறது. அது மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கவும் வாய்ப்பிருக்கிறது. கூடிய விரைவில் பொம்மியை பற்றிய ரகசியத்தை பாப்பாவிடம் கேட்டு உடனே பொம்மியை திரும்ப கொண்டு வரவில்லை என்றால் இந்த குடும்பத்துக்கே பேராபத்து. ஐயோ, என்னது இது? வாலு போய் கத்தி வந்த கதையா இச்சாதாரிய கட்டுப்படுத்தி அதுக்கப்புறம் பாக அழிச்சு ஒரு நாள் கூட முழுசா ஆகல. அதுக்குள்ள துஷ்ட சக்தி அது இதுன்னு இந்த மீன் சொல்லுது. ஏன் நம்ம குடும்பத்துக்கு மட்டும் இப்படி பிரச்சனை மேல பிரச்சனையா வருது? அக்கா, என்னக்கா இது? நீ உடனே வந்திருக்கா? வாயா, அட பாருங்க. தம்பி, என்ன நடந்துச்சு? அங்க ஹால் எல்லாம் அப்படியே ரத்தமா இருக்கு. மேல வந்து பார்த்தா தமன்னா வாய் ஃபுல்லா ரத்தம். என்னதான் நடக்குது? அதை ஏங்க கேக்குறீங்க? நைட்டு தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு
நாய கடிச்சு இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? அக்கா தயவு செஞ்சு தமன்னாவை சாதாரணமா நினைக்காதீங்க. நான் என் 2 கண்ணால பார்த்தேன். அதை நினைச்சாலே இப்ப கூட என் உடம்பெல்லாம் நடுங்குதுக்கா. ஐயோ. அக்கா தமன்னா உடம்புக்குள்ள இறங்கி இருக்கிறது சாதாரண பேய் இல்லக்கா. ஒரு தெருநாயி கத்திக்கிட்டே வந்துச்சு. அக்கா ஒரு நிமிஷத்துல டக்குன்னு புடிச்சு கோழி அமுக்குற மாதிரி அமுக்கி லபக்குன்னு ஒரே வாயில சாப்பிட்டாக்கா. அதோட அப்படியே அதோட ரத்தத்தையும் உறிஞ்சு குடிச்சிட்டா அக்கா. குடிச்சிட்டா இல்லக்கா, குடிச்சிடுச்சுக்கா அந்த பேய். உண்மையாவா மாமா? என்னடா இதெல்லாம்? ஷூ, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, பாத்துட்டு போறான். வாமா, குடிச்சிட்டியா? குளிச்சுட்டேன் அத்தை. எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. நைட்டு கூட நான் எதுவுமே சரியா சாப்பிடல. என்னது சாப்பிடலையா? முழு நாய் அப்படியே முழுங்கிட்டு சாப்பிடலன்னு சொல்றாளே. ரொம்ப தூக்கமா வந்துச்சுன்னு நான் அப்படியே படுத்துட்டேன். முழு நாய் அப்படியே முழுங்கினா தூக்கம் தான் வரும். மொத்தத்துல ஒரு நாயை கொன்னுட்டாளே. ஐயோ ஐயோ பாவம். சித்தப்பா, எனக்கு கீழே வர முடியல. ரொம்ப டயர்டா இருக்கு. ரூம்க்கு யாராவது டிஃபன் கொண்டு வந்து கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏமா, பேய் பசி. அவ்வளோ டயர்டாவா இருக்கு? ஆமா அத்தை. அதுவும் இல்லாம அந்த ராணிய பார்த்தாலே எனக்கு செம்ம கடுப்பா இருக்கு. வந்த பசி எல்லாம் போயிடும் போல இருக்கு. சரி சரி, நீ இரு, நாங்க போய் உனக்கு டிஃபன் கொண்டு வரோம். சரி, வாங்க போங்க, போங்க போங்க. மாமா, சீக்கிரம் போங்க. ஏன் மீன் இப்படி சொல்லுது? இச்சாதாரி இந்த வீட்டுக்குள்ளார இருக்க சொல்ல கூட இது நம்மள இந்த அளவுக்கு எச்சரிக்கல. என்னவோ தப்பு நடக்குது. சரி, இன்னைக்கு ராத்திரியே பிரபஞ்சத்தை மீடியமா வச்சு பாப்பாவாண்ட பேசி பொம்மி அக்காவை பத்தின விஷயத்த தெரிஞ்சுக்கலாம். இனிமே பொம்மி அக்கா வந்தாதான் சரியா இருக்கும். இல்லனா கண்டிப்பா எல்லாமே தப்பா போயிரும். ஐயோ, மழை வரும் பொழுதே. மேல துணி காய போட்டுருந்தேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.